அனைவருக்கும் வணக்கம். ரீசென்ட்டா சோஷியல் மீடியால ஒரு பெரிய டிபேட் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் அலோபதி மெடிசின் சிஸ்டம், இன்னொரு பக்கம் இந்தியன் ட்ரெடிஷனல் மெடிசின் சிஸ்டம். அதாவது ஆயுர்வேதா, சித்தா இதெல்லாம். இந்த 2ல எது பெஸ்ட்டு? எத நம்ம சூஸ் பண்ணணும்? எது எஃபெக்டிவானது? சமீபத்தில இந்த 2 மெடிசின் சிஸ்டம்ல இருக்கிற பிராக்டிஷனர்ஸ், இதில யார் மக்கள அதிகமா பயமுறுத்துறது, திசை திருப்புறது, ஏமாத்துறது? இத இப்ப நெறைய பேர் டிபேட் பண்றாங்க. 2 நாளுக்கு முன்னாடி இஃப் ஐ அம் கரெக்ட் ஒரு பொண்ணு ஏதோ ஒரு பொருள டாக்டர் அட்வைஸ் இல்லாம சாப்பிட்டு இறந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டிபேட் வந்து ரொம்ப ஹாட் டாபிக்கா போயிட்டுருக்கு. சரி, இந்த வீடியோவில் அலோபதி வர்சஸ் இந்தியன் ட்ரெடிஷ்னல் மெடிசன் சிஸ்டம், இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, ட்ராபேக்ஸ் என்ன, இதை என்னுடைய நாலேஜை வச்சு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். மெடிசன் பற்றி எனக்கு பெருசாக நாலேஜ் கிடையாது, நான் டாக்டர் கிடையாது. ஆனால் என்னுடைய லிமிட்டட் நாலேஜை வச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் வச்சும் சில விஷயங்களை நான் அவரோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். பர்சனலாக அலோபதி அண்ட் இந்தியன் ட்ரெடிஷ்னல் மெடிசன் ரெண்டுத்துலேயும் நான் பெனிஃபிட்டாக இருக்கேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிற கருத்துக்களில் உங்களுக்கு மாற்று கருத்து எதாவது இருக்குது அல்லது நான் சொல்கிறது எதாவது தவறுனா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சரி, முதல்ல இந்த அலோபதி சிஸ்டமை பற்றி பார்த்துடலாம். இந்த அலோபதி சிஸ்டம் நிறைய பேர் இங்கிலீஷ் மெடிசன் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் மருத்துவம்னு சொல்லுவாங்க. இது தவறு. வெஸ்டர்ன் மெடிசன் வேணால் சொல்லலாம், ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இதனுடைய ஆக்சுவல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன். எல்லாமே எவிடன்ஸை வச்சுருக்கும். ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணுவாங்க, ட்ரையல் நடத்துவாங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு டயக்னைஸ் பண்ணுவாங்க, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லாத்துக்கும் டாக்குமெண்டேஷன் இருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி போகுது மானிட்டர் பண்ணுவாங்க. கரெக்டாக ஒரு க்யூராகி வெளியே போகிற வரைக்கும் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன். ஒரு வேளை ஒரு பிரச்சனைக்கு இது வரைக்கும் மருந்தே இல்லைனா கூட அதுக்கு ரிசர்ச் பண்ணால் கூட அதற்கும் எவிடன்ஸ் இருக்கும். அதனால தான் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் சொல்கிறோம். இன்னொரு பக்கம் ஆயுர்வேதா, சித்தா, அதாவது இந்தியன் ட்ரெடிஷ்னல் மெடிசன் சிஸ்டம், இது எவிடன்ஸ் பேஸ்ட் கிடையாது, ஆனால் எவிடன்ஸ் பேஸ்டாக மாறிட்டுருக்கு. ஆனால் இதில் சிக்கல் என்னென்னா, இந்த சித்தா ஆயுர்வேதா இதை கம்ப்ளீட்டாக எவிடன்ஸ் பேஸ்டாக மாற்ற முடியாது. ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன், லேகியம் தராங்க ஆயுர்வேதாவில், 2 வருஷம் எடுப்பார் தொடர்ந்து. இப்போது அது எடுத்து முடித்து ரொம்ப ஹெல்த்தி ஆகிட்டாருன்னு வைங்க, இந்த மருந்தை வச்சு தான் அவர் ஹெல்த்தி ஆனாரா, நடுவில் எதாவது சாப்பிட்டாரா, இல்லை வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் போனாரா, யாருக்கும் தெரியாது. டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறது கஷ்டம். ஒருவேளை 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் மோசமாயிருச்சு உடம்பு அப்படின்னா, இந்த மருந்துனால மோசமாயிடுச்சா இல்லை வேறு ஏதாவது நடந்ததா, அதுவும் யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து இதில் இருக்குது. அதனால் ஆயுர்வேதையும் சித்தாவையும் டோட்டலாக எவிடன்ஸ் பேஸ்டாக மாற்ற முடியுமா அப்படின்றதே பெரிய சவாலாக இருக்குது. சரி, இப்போது அலோபதி அண்ட் ட்ரெடிஷ்னல் மெடிசன் சிஸ்டம் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ், ட்ராபேக் ரெண்டுத்துலேயும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அலோபதி பார்த்துருவோம். எமர்ஜென்சி கேர்னு வரும்போது கண்டிப்பாக அலோபதி தான் அட்வான்ஸ்டு. உயிருக்கு ஒரு ஆபத்து, வலி இருக்குது, ட்ராமா கேர், ஆக்சிடென்ட், இதுக்கெல்லாம் கண்டிப்பாக அலோபதி தான் பெஸ்ட். அது இல்லாமல் கிரிட்டிக்கல் இன்டர்வென்ஷன், உதாரணத்துக்கு சர்ஜரி அப்படின்னு வரும்போதும் அலோபதி தான். அது இல்லாமல் பல ஆண்டுகள் முன்னாடி மனிதர்கள் நிறைய பேர் வியாதினால் இறந்து போனாங்க. இந்த வியாதிகளுக்கு நிறைய மருந்தையே கண்டுபிடிச்சிருக்கு. வியாதி வராமல் தடுக்கிறதுக்கு வேக்சினே கொண்டு வந்திருக்கு. அது இல்லாமல் நியூ டெக்னாலஜிஸையும் ரிசர்ச் பண்ணிட்டு வராங்க. உதாரணத்துக்கு ஸ்டெம் செல்ஸ், இதெல்லாம் அலோபதியில் ரிசர்ச் பண்ணிட்டு வராங்க. அலோபதி பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு லோ காஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை கோடிக்கணக்கான மக்களுக்கு உலகம் ஃபுல்லாக பல வியாதிகளுக்கும் பிரச்சனைக்கும் அலோபதி கொடுத்துட்டு வருது. அதே நேரத்தில் சில ஹை எண்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா அலோபதியில் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. இதெல்லாம் அலோபதியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். இந்த பக்கம் வந்துடுவோம். ஆயுர்வேதா, சித்தா. ஆயுர்வேதாவில், சித்தாவில் அலோபதி மாதிரி கண்டிப்பாக எமர்ஜென்சி கேருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்காது. அதேபோல் சர்ஜரின்னு வரும்போதும் இதற்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டொமைன் கிடையாது, அசோசியேட்டடாக இருக்கும். ஆனால் இவங்க மெயினாக சர்ஜரி பேஸ்டு கிடையாது. அதை தாண்டி நான் சொல்கிறது போல் இது எவிடன்ஸ் பேஸ்டும் கிடையாது. ஆனால் இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட் இல்லாமல் உடம்பை பார்த்துக்கிறது. ப்ரிவென்டிவ் கேருக்கு சித்தா ஆயுர்வேதா பெஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அலோபதியை வந்து இதை மேட்ச் பண்ண முடியாது. அலோபதியில் இது வரைக்கும் நீங்களே பாருங்கள், உடம்புக்கு பிரச்சனையே வரக்கூடாது, எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் மருந்து எதாவது இருக்குன்னா அதில் கிடையாது. ஆஸ்பிரின் போன்ற மாத்திரைகள் இருக்குது. ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா அது ப்ராப்பராக ஒரு ப்ரிவென்ஷன் மெடிசன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு ஹெல்த் கேருக்கான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆயுர்வேதா, சித்தாவில் நூற்றுக்கணக்கான ஹெர்ப்ஸ் இருக்குது. அப்போது ப்ரிவென்டிவ் மெடிசன் வரும்போதும் லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட் இல்லாத மெடிசன் அப்படின்னு வரும்போதும் கண்டிப்பாக ஆயுர்வேதா, சித்தா வந்து அலோபதியை விட பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இப்போ இந்த 2 மெடிசன் சிஸ்டம் பற்றி இது வரைக்கும் நான் சொன்னதில் நிறையா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ இன்னைக்கு தேதியில் இந்த 2 மெடிசன் சிஸ்டமில் இருக்கிற ஒரு சில பேர் யார் மக்களை அதிகமாக ஏமாத்துறா, திசை திருப்புறா, பொய் சொல்கிறா அப்படின்றத இப்போ நான்
என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதாவது எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு இல்லை, ஒரு சில பேர் கண்டிப்பாக ஏமாத்துறாங்க, திசை திருப்புறாங்க, இல்லை கண்டிப்பாக கமர்ஷியலைசேஷனும் இருக்குது, வர்த்தகமயமாக்கல் இருக்குது. அல்லாமல் இந்த 2 மெடிக்கல் சிஸ்டமும் நீ கடுமையாக கமர்ஷியலாக போட்டி போட்டுட்டு வராங்க. சரி, முதல்ல அலோபதி சிஸ்டமில் நான் பார்த்த நிறைய தவறுகளை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதல் தவறு, இன்றைக்கி தேதியில் ஸ்பெஷலைசேஷன் அதிகமாக இருக்குது. பாடியில் ஒரு பார்ட்டுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டார். இது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒருத்தரும் உடம்புல ஒரு பார்ட்டையும் தனித்தனியாக பார்க்குறாங்க. இப்போ நியூரோ இருக்காருன்னா பிரெயினை மட்டும் தான் பார்ப்பார், நர்வ்ஸை தான் பார்ப்பார். கார்டியோனா ஹார்ட்டை மட்டும் தான் பார்ப்பார். கேஸ்ட்ரோனா வயிறு, குடல், இதை மட்டும் தான் பார்ப்பார். அதே போல் டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா அந்த வியாதி மட்டும் தான் பார்ப்பார். இப்படி தான் இருக்காங்க. ஒருத்தர் ஒரு பாடி பார்ட்டுக்கு மருந்து கொடுப்பார், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அதை பற்றி அட்ரஸ் பண்ண மாட்டார். இந்த மருந்து இன்னொரு சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தும், இன்னொரு பார்ட்டை பாதிக்கும். இந்த மாதிரி ஒரு நிலை இன்றைக்கி இருக்குது. ஆனால் இதுக்கும் சொல்யூஷன் இருக்குது. அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க, ஒரு டாக்டர்கிட்டருந்து இன்னொரு டாக்டர்கிட்ட போவோம், 2 பேர் தர மருந்து நம்ம எடுப்போம். ஆனால் ஹோலிஸ்டிக்காக ஒட்டு மொத்தமாக ஒரு 3 டாக்டர்ஸ் இருக்காங்க, 3 பேருமே உங்களை நேராக உட்கார வச்சு ஒரு அட்வைஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கா? இது வரைக்கும் அலோபதியில் கிடையாது. இதை நான் ஒரு பெரிய ட்ராபேக்காக பார்க்குறேன். இதனால் மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு புரிதல் இல்லை. இந்த டாக்டர் ஒன்று சொல்கிறாரு, அந்த டாக்டர் ஒன்று சொல்கிறாரு, பயமுறுத்துறாரு, ஒருத்தரும் ஒரு மருந்து சொல்கிறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பாடி பார்ட்டுக்கு சர்ஜரி சொல்கிறாரு, இன்னொருத்தர் வேணான்னு சொல்கிறாரு. இந்த குழப்பத்துலேயும் பயத்துலேயும் இன்றைக்கி மக்கள் இருக்காங்க. அப்போ ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த அப்ரோச் வந்து ஹொலிஸ்டிக்காக இருக்கணும், கோஆர்டினேஷன் இருக்கணும். இதுதான் நான் விரும்புகிறேன். இரண்டாவது, அலோபதியில் ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒன்று பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க டாக்டர்ஸ். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து ஆன்லைனில் கவுன்சிலிங் தராங்க. ஆனால் ஒரு காலத்தில் எப்படி இருக்கும்னா, டாக்டர்ஸ் வந்து சின்ன லெவலில் கிளினிக் வச்சு பர்சனலைஸ்டாக நல்ல டீசெண்டான கேரை லோ காஸ்ட்டில் கொடுப்பாங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி கான்செப்ட் நிறைய ஊர்களில் இல்லை. நம்ம ஸ்டேட்டில் இல்லை, இந்தியாவில் நிறைய ஸ்டேட்லேயும் இல்லை. நீங்களே பார்க்கலாம். இப்போ நான் இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு பிஸி லொக்காலிட்டி, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதை தாண்டி நிறைய மெடிக்கல் ஷாப் இருக்கும். அதை தாண்டி ஒரு சின்ன லெவலில் ஒரு டாக்டர் நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட் அந்த மாதிரி டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது. இது தவறானது. நல்ல குவாலிட்டி அஃபோர்டபுள் கேரை டாக்டர்ஸ் கொடுக்கணும். இது ரெண்டாவது பிரச்சனை. இது ஒரு பெரிய பிரச்சனை. இது மாறணும். டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும், குவாலிட்டி கேர் போய் சேரணும். டாக்டர்ஸ் நிறைய ஆகிட்டாங்க, ஆனால் குவாலிட்டியாக மக்களுக்கு ஹெல்த் கேர் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது இல்லை. இதோடு சேர்ந்து இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த இண்டிவிஜுவல் டாக்டர்ஸ் ஆகட்டும், பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், சர்வீஸில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டுறாங்க. மெடிக்கல் இன்டர்வென்ஷன்லேயும் அந்த கூட்ஸ்லேயும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மருந்தை கொடுத்துடணும், சர்ஜரி பண்ணிடணும், ஊசி குத்திடணும், ஹெல்த் சப்ளிமெண்ட் கொடுத்துடணும், இதை கொடுத்து அனுப்பிச்சிடணும். சர்வீஸாக கொடுக்கறது இல்லை. ரெகுலராக அவங்கள மீட் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்து உடம்புக்கு மறுபடியும் பிரச்சனை வராமல் இருக்கிறது, அட்வைஸ் பண்ணுறது, இது சர்வீஸ். இந்த செக்டரே சர்வீஸ் செக்டர் தான், ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர். புரியுதுங்களா? ஆனால் அந்த சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்காங்க. டாக்டருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கும் ஒரு கனெக்ட் இல்லை. ஸோ இது வந்து ரெண்டாவது ட்ராபேக். மூன்றாவது, இதை நான் வந்து இண்டிவிஜுவலாக நிறைய டாக்டர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி பார்த்துருக்கேன். சில கேள்விகளை நான் வாண்டடாகவே கேட்பேன், அவங்களுடைய மைண்ட் செட் எப்படின்னு நான் பார்க்குறதுக்காக. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக உடம்பை நல்லா வச்சுக்கிறதுக்கு, ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காகவும், டிசீஸ் ப்ரிவென்ஷனுக்காகவும் சில இயற்கை பொருட்களை எடுக்கலாமான்னு கேட்பேன். உதாரணத்துக்கு அஸ்வகந்தா, கடுக்காய், இதெல்லாம். ஆனால் இந்த அலோபதி டாக்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க, இன்வேரியபிளாக நிறைய பேர். ஆனால் அவங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்குது, அவங்க ப்ரோட்டோக்காலை தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஆனாலும் ஒரு ஜென்ரலாக கேட்கும்போது இதெல்லாம் சாப்பிட்லான்னா சொல்லலாம்ல, தப்பு இல்லைல்ல. நம்ம மருந்தாக கேட்கல, இயற்கை உணவாக கேட்குறோம். அதை பற்றி தெரியுதுன்னா சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் வாண்டடாகவே சொல்லவே மாட்டாங்க. அதுதான் யோகா பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க. ஜிம்முக்கு போகலாமான்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. யோகா கேட்டால் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அதை ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த இயற்கை உணவு அப்படின்னு வரும்போது இந்த ஹெர்ப்ஸ் மூலமாக எடுக்கலாமான்னு கேட்டால் நிறைய பேர் இன்றைக்கி சொல்கிறதில்ல. இது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. நான்காவது, தேவையில்லாத அளவுக்கு அதிகமான டெஸ்ட்டை எடுக்க சொல்கிறது. இதை நிறைய டாக்டர்ஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் கிடையாது, நிறைய பேர் பண்ணுறாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. டெஸ்ட் எடுக்கணும், அளவாக எடுக்கணும், தேவையானது எடுக்கணும். ஆனால் தேவையில்லாமல் நிறைய டெஸ்ட்டு எடுக்க வைக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயம், தேவையில்லாத செலவு, அது இல்லாமல் டெஸ்ட்டே அதிகம் எடுக்கிறதுனால அதனாலே பார்த்தீங்கன்னா சில சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படும். ஸோ இந்த பிரச்சனைலாம் நான் அலோபதியில் பார்க்குறேன். அதை தாண்டி அலோபதியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய குவேக்ஸ் இருக்காங்க. குவேக்குன்ற ஒரு டாக்டரே கிடையாது, ஆனால் இதற்குள்ளே ஒளிந்து மக்களை ஏமாற்றக்கூடிய சில நபர்களும் இதில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அலோபதியில் இருக்க ட்ராபேக்ஸுக்கு இன்றைக்கி இருக்க பிரச்சனை. இதை தாண்டி நிறைய டாக்டர்ஸ் வந்து மக்களை பயமுறுத்தவும் செய்கிறாங்க. பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்தோன்னு சர்ஜரி போயிடுங்கன்னு சொல்லுவாங்க.
அதாவது ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் கேட்கும்போது சில டாக்டர்ஸ் வந்து வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பயமுறுத்தக்கூடிய அந்த ஃபியரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டெண்டன்சியும் அதில் இருக்குது. இந்த பக்கம் ஆயுர்வேதா அண்ட் சித்தா, இதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். இதில் நான் கவனித்த முக்கியமான பிரச்சனைகள், எப்படி ஏமாத்துறாங்க, திசை திருப்புறாங்க. முதல் விஷயம், இதில் நிறைய குவேக்ஸ் இருக்காங்க. அதாவது நாலேஜ் இல்லாமல் ஏமாத்துறவங்க. இதில் ஒத்து கவனிச்சோன்னா ஃபார்மல் எஜுகேஷன் முடிச்சிருக்க மாட்டாங்க. பிஏஎம்எஸோ பிஎஸ்எம்எஸோ முடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் நாலேஜ் இருக்கும், ட்ரெடிஷ்னலாக இருக்கும். கிராமத்தில் இருந்திருப்பாங்க, அப்பா தாத்தா வைத்தியராக இருந்திருப்பாங்க. இவங்களால ஒரு சில பிரச்சனைகள் உண்மையிலே மருந்து கொடுத்து தீர்க்க முடியும், ப்ரூஃபும் இருக்கும். ஆனால் அந்த டிகிரி இருக்காது. இப்படியும் இருக்காங்க. ஒரு சில பேர் ஃபுல்லாக ஃப்ராடாகவே இருக்காங்க. அதாவது குவேக்ஸ் இருக்காங்க. எப்படி அலோபதியில் குவேக்ஸோ சித்த ஆயுர்வேதியெல்லாம் குவேக்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நான் நேராகவே பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ்க்கு மருந்துன்னு சொல்லுவாங்க. ஒரு இலையை கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் இனிப்பாக கொடுப்பாங்க. சாப்பிட்டோன்னா ருசி தெரியாது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தீங்களா டயபெட்டிஸை முடிச்சிடும், நம்ம எது வேணால் சாப்பிட்லாம், இனிப்பை பாடி இழுக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பொய், இது ஏமாத்து வேலை, ஃப்ராடு. என்னென்னா அந்த நாக்கில் இருக்க அந்த டேஸ்ட்டு பட்ஸை அது என்ன பண்ணுவோம், செயல் இருக்க செஞ்சிடும். அப்போ இனிப்பு மட்டும் கிடையாது, துவர்ப்பு புளிப்பு எதுவுமே தெரியாது. அப்போ டேஸ்ட்டு தான் அது வந்து ப்ரிவென்ட் பண்ணுதே தவிர டயபெட்டிஸை அது க்யூர் பண்ணாது. ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏமாற்றி விற்பாங்க. ஸோ அந்த குவேக்ஸ் வந்து ஆயுர்வேதா சித்தாவுடைய பிளாங்கெட்டில் ஒளிஞ்சிருக்காங்க. இது ஒரு பிரச்சனை. இரண்டாவது, நிறைய டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எது வேணாலும் என்னால் க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப தவறானது, அன்எத்திக்கலானது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் நேராகவே பேசியிருக்கேன். என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேட்கலான்னு க்யூரியாசிட்டியில் நான் பேசுவேன். இன்வேரியபிளாக யாருமே ஒரு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தது கிடையாது. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரே மருந்து தருவேன், எந்த பிரச்சனாலும் சரி பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சார் அப்படின்னு கேட்டால், நாங்கள் உடம்பு ஒட்டு மொத்தமாக பார்ப்போம், செல் லெவலில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அலோபதியில் வந்து அப்படி கிடையாது, ஒரு பார்ட்டுக்கும் ஒரு டாக்டர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே சார், நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கிறேன், மெக்கானிசமை சொல்லுங்கன்னு கேட்பேன். அந்த மருந்து தரீங்களா எப்படி வேலை செய்யும்? ஹார்மோனில் வேலை செய்யுமா, ஹார்மோனை ட்ரிகர் பண்ணுமா, பிளட்டில் வேலை செய்யுமா, இல்லை ப்ரோட்டீனில் மாற்றத்தை கொண்டு வருமா, எப்படி செய்ய சரி அதை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், அதுக்கு வந்து நிறைய பேர் ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது கிடையாது. இது ரொம்ப தவறானது, இது அன்எத்திக்கல். எக்ஸாஜரேட்டட் ப்ராமிசஸை கொடுக்கறது, க்யூர் எவ்ரி திங் அப்படின்ற கான்செப்ட் இதில் நிறைய பேர் பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக இது பெரிய தவறு, இது ஒரு ஏமாத்து வேலை, இது நிறுத்தப்படணும். மூன்றாவது, இதில் நிறைய டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிஃபைட் டாக்டர்ஸை நான் சொல்கிறேன், நான் நேராக பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு அலோபதி டாக்டர்ஸ் மேலே ப்ரெஜுடிஸ் இருக்குது, ஒரு இனம் புரியாத ஒரு கோபம் வெறுப்பு இருக்குது. நான் நேராகவே பார்த்துருக்கேன். என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள ஃப்ராடுங்க, அவங்க ஏமாத்துறவங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டால், நீங்களே பாருங்கள், கடந்த ஒரு 20 வருஷமாக தான் ஸ்பெஷலைசேஷன் வருது. கண்ணுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர், வயிற்றுக்கு ஒரு டாக்டர், ஹார்ட்டுக்கு ஒரு டாக்டர்னு சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி பார்க்க மாட்டோம், எல்லாத்தையும் ஒன்றாவே பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்கிறதுல லாஜிக் இருக்கான இருக்குது. அதே நேரத்தில் ஒரு பாடி பார்ட்டில் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கணும் இல்லையா? அவர் ரிசர்ச் பண்ணணும், சர்ஜரினா அதை பண்ணி தான் ஆகணும். இப்போ இதற்கான பதிலை இவங்க கொடுக்க மாட்டாங்க, ஆனால் பிளைண்டாக அப்போஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்குது சார், அப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் உடம்பு ஒட்டுமொத்தமாக பார்க்குறீங்க, ஆனால் இது ஒரு பார்ட்டில் பழுதாயிடுச்சு, அதை ரிமூவ் பண்ணணும், இல்லை சரி பண்ணணும்னா என்ன பண்ணுறது? உங்களால் பண்ண முடியாது, அவர் தானே பண்ணுவாருன்னு கேட்டால் சரியான பதில் இருக்காது. அப்போ இந்த ப்ரெஜுடிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்குது. ப்ரெஜுடிஸ் அதாவது இன்னொரு பக்கத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு, கோம், அன்ஃபார்ச்சுனேட்டாக எந்த பக்கம் அதிகம் இருக்குன்னா இந்த பக்கம் தான் இருக்குது. சித்தா ஆயுர்வேதாவில் இருக்குது. அந்த பக்கம் இருக்கானா இருக்கே, வெளிப்படையாக காட்டிக்க மாட்டாங்க, அலோபதியில் காட்டிக்க மாட்டாங்க. இவங்க வந்து நிறைய பேர் வெளிப்படையாக காட்டுறாங்க. இதை ஒரு ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். அடுத்தது, ஆயுர்வேதா சித்தாவில் ஒரு சில டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனைக்கே நிறைய மெடிசின்ஸ் தர்றது, நிறைய காசு வாங்குறது. இது இன்றைக்கி ஒரு பிரச்சனையாக இருக்குது. அலோபதியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை வந்து ஒரு 200 300 சரியாயிடும். ஒரு ஊசி போட்டால் சரியாக போயிடும், மாத்திரை போட்டால் சரியாக போயிடும். ஆனால் இதில் ஒரு சில பேர், நான் எல்லாரையும் சொல்ல, நிறைய பணம் வாங்குறாங்க சின்ன பிரச்சனைகளுக்கு. இது தவறானது. ஏன்னா இங்கே போனால் சைடு எஃபெக்ட் இருக்காது, பணம் நிறைய செலவு பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் வராங்க. ஆனால் இங்கே வரும்போது நிறைய பேருக்கு அதிகமாக செலவாகுது. இதை நிறைய பேர் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, அலோபதிக்கும் அந்த ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கும் இன்றைக்கி ஒரு கமர்ஷியல் காம்படிஷனும் இருக்குது, ஒரு வர்த்தக போட்டியும் ஆயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ரெண்டு பக்கமும் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கே அதிகம் செலவாகுதுன்னா ஆக்சுவலாக இந்த பக்கம் தான் செலவாகுது. அலோபதியில் பெரிய ட்ரீட்மெண்ட் போனால் அதிகம் செலவாகும். ஆனால் இங்கே ஒரு சில டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனை, ஜுரம், கை வலி, கால் வலி, இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆயிரக்கணக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீஸ் வாங்கிடுறாங்க. இதை இன்னொரு ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். அடுத்து சில டாக்டர்ஸ் கிட்ட நான் பேசும்போது, அதாவது குவாலிஃபைட் டாக்டர்ஸ் தான், ரிசல்ட் கொடுக்குறவங்க தான், இதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேஷண்ட்ஸுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதில்ல, டாக்குமெண்ட் பண்ணுறதில்ல, எவிடன்ஸ் பேஸ்டாக மாற்றுறதில்ல. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் க்யூர் பண்ணேன்னு சொல்லுவாங்க.
ரிப்போர்ட் கொடுங்க சார் பார்க்கலான்னா அதை காட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒரு சில பேர்கிட்ட ரிப்போர்ட்ஸ் இருக்குது, ஒரு சில பேர்கிட்ட இல்லை. கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்பிக்கையோடு வந்தால் நாங்கள் குணப்படுத்துவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு சரியான வாதமாக எனக்கு படலை. நம்பிக்கையோடு வரணும் அப்படின்னா அவங்க ப்ரூஃபை காட்டணும். ஸோ இதை இன்னொரு ட்ராபேக்காக பார்க்குறேன். கடைசியாக இந்த பக்கம் நான் பார்க்குற பெரிய ஒரு ட்ராபேக், சொல்லப்போனால் ஒரு ரொம்ப அன்எத்திக்கலான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அது என்னென்னா, அலோபதியில் கூட டாக்டர்ஸ் நிறைய பேர் அதிகம் சம்பாதிப்பாங்க, ஒரு சில ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்ணுவாங்க, கமர்ஷியலாக பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனாலும் அவங்க பார்த்தீங்கன்னா போலி டாக்டர்ஸை வந்து அவங்க ஜென்ரலாகவே எதிர்ப்பாங்க. அவங்க இருக்கணும்னு அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க. போலி டாக்டர் இருந்தால் இவங்களே அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண வச்சுருவாங்க. ஆனால் இந்த சித்த ஆயுர்வேதாவில் பாருங்கள், நிறைய போலி டாக்டர்ஸ் ஆகிட்டாங்க. இஷ்டத்துக்கு பேசுறது, நாலேஜே இல்லாமல் உளறது நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க எதிர்த்து யார் பேசணும்? இந்த மெடிசனில் இருக்கவங்க தானே பேசணும். அவங்களுக்கு ஒரு டியூட்டி இருக்கா, எத்திக்ஸ் இருக்கா? ஆனால் நிறைய பேர் பேசுறதில்ல. சோஷியல் மீடியாவில் கூட பாருங்கள், நாலேஜ் இல்லாமல் நிறைய பேர் டிப்ஸ் கொடுப்பாங்க, ஷார்ட்கட் கொடுப்பாங்க. இதெல்லாம் கேட்டு புரிதல் இல்லாமல் இந்த பொருட்களை டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எடுத்து நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனால் இந்த ஃப்ரெட்டர்னிட்டி பார்த்தீங்கன்னா இதை எதிர்த்து பேசுறதில்ல. இதை நான் ஒரு பெரிய ட்ராபேக்காக பார்க்குறேன். இது மாறணும். இந்த சித்த ஆயுர்வேதா மெடிசன் சிஸ்டமில் ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் மக்கள்கிட்ட பேசுகிறவங்க, டிப்ஸ் கொடுக்குறவங்க, மெடிசன்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறவங்கள இந்த ஆயுர்வேதா சித்தாவில் இருக்கக்கூடிய சர்டிஃபைடு ப்ராக்டிஷனர்ஸ், டாக்டர்ஸ் வந்து இதை எதிர்க்கணும், கேள்வி கேட்கணும். ஸோ ரெண்டு பக்கமும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது. பர்சனலாக ரெண்டு சிஸ்டமில் இருந்தும் நான் பெனிஃபிட்டாக இருக்கேன். கண்டிப்பாக ரெண்டுக்குமே நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதே நேரத்தில் நெகட்டிவ்ஸ்க்கு நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இந்தியன் கவர்மெண்ட் பாருங்கள், சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல பாலிசியை கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னும் அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அது என்னென்னா இன்டெகிரேட்டட் மெடிசன். அலோபதி, ட்ரெடிஷ்னல் மெடிசன் ரெண்டுத்தையும் தேவைப்பட்டால் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ளெக்சிபிலிட்டி தராங்க. இப்போ ஒரு பிரச்சனைன்னு போகிறாங்கன்னா அலோபதி மெடிசனும் எடுத்துக்கலாம், இந்த பக்கம் சித்த ஆயுர்வேதாவும் எடுத்துக்கலாம். ஸோ இன்டெகிரேட் பண்ணுறாங்க. பேஷண்ட்ஸ்க்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கத்தில் இருக்க நல்லதும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு போய் சேரும். இந்த சிஸ்டமை நான் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறேன். இதை எதிர்க்கிற சில பேரும் இருக்காங்க. மெயினாக அலோபதியில் எதிர்க்கிறாங்க, ஏன்னா அது எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் அப்படின்றதுனால. ஆனால் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா போன்ற நாடுகள்லாம் இன்டெகிரேட்டட் மெடிசன் இருக்குது. ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க, அலோபதியும் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பெட்டராக இருக்குது. ஸோ இதை டாக்டர்ஸ்லாம் உணரணும். போட்டி பொறாமையை தாண்டி மக்களுக்கு எது நல்லது, நாட்டுக்கு எது நல்லது, நம்ம வந்து இந்த ஹெல்த் கேர் செக்டருக்கு எப்படி ஜஸ்டிஸ் பண்ணுறது, இதை யோசித்து இந்த இன்டெகிரேட்டட் மெடிசனுக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா இது ஃப்யூச்சரில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.